ஹலோ யூஸ் இந்த வீடியோவில் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஒன்றா பால் அண்ட் த பாய் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜி5ல வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்து அதே டேரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு அம்மாவும் ஒரு பையனும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஐடென்டிட்டி வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி ஒருத்தர் வீட்டில் போய் தங்குவாங்க. அங்கே வந்து ஒரு சில பிரச்சனை ஆகிடுது. அதில் வந்து அந்த அம்மா வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்டோரி. பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பாட்டி ஒரு கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. 3 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து தரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து தான் முக்கியமான பிரச்சனையே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளோ சூப்பராக பில்டப் பண்ணி இன்டர்வலில் கொண்டு போகிறாங்களோ, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைல்யூட் ஆகிடுது. கதையே வேறு இடத்துக்கு போன மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்சுவலாக டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. அதே மாதிரி அவர் ரொம்ப வளவலன்னு வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாகவே ஒர்த் இட். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது. இப்போ தான் வந்து ஜி5ல பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை வந்து ஃபஸ்ட் ஹாஃப்காக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் வந்து சுஷின் ஷாம் பண்ணியிருக்காரு. மஞ்சுமல் பாய்ஸ் பண்ண அதே மியூசிக் டைரக்டர் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கப் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பவித்ரன் கேரக்டரில் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.